சிபிஐ விசாரணைக்காக இரண்டாவது நாளாக தாவேக நிர்வாகிகள் ஆஜராகியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட தாவேகா செயலாளர் மதியழகன் உட்பட 4 பேர் தற்போது இரண்டாவது நாளாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 27 நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த அந்த வழக்கு சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கரூர் சுற்றுலா மாளிகை தற்காலிக சிபிஐ அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் சுமார் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் அந்த பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், உரிமையாளர்கள், காவல்துறையினர் என்று பல்வேறு தரப்பினரும் விசாரணை மேற்கொண்ட நிலையில் மற்றும் விஜயின் வாகனத்தின் சிசிடிவி காட்சிகளை இங்கு சமர்ப்பிக்கப்பட்டு அதை விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் அதாவது ஆதவ் அர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் நேற்று காலை 10 மணிக்கு அதாவது 4 பேர் மற்றும் உள்ளூர் நிர்வாகியான 5 பேர் நேற்று 10 மணிக்கு ஆஜராகி இரவு 8 மணி வரை கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் இன்று இரண்டாவது நாளாக தற்போது இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட 4 பேர் தற்போது இரண்டாவது நாளாக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.